வணக்கம். உங்களோட வாழ்க்கையில ஓடி ஓடி உழைச்சி ஓடா தேஞ்சு போன மனுஷங்க நீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட வாழ்க்கையில வயசு ஆகிறதுக்குள்ள கொஞ்சமாவது சம்பாதிச்சு வச்சுக்கணும், நம்மளோட கடைசி காலத்துக்குள்ள நாம நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டு செட்டில் ஆயிடணும், வாழ்க்கைய நிம்மதியா கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் தான் வாழ்ற வாழ்க்கைய கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம ரசிக்காம பணம் 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 அப்படின்னு பணத்து பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அடுத்தவங்களை பார்த்து அவங்கெல்லாம் நிம்மதியா இருக்காங்க, அவங்கெல்லாம் ஜாலியா இருக்காங்க, நம்மளோட வாழ்க்கையில நாம தான்ப்பா நிம்மதி இல்லாத இருக்கோம், பணத்தை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும், ஆக மொத்தம் நமக்கு பணம் தேவை அப்படிங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிடாம பணத்தை அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க நாளைக்கு இருக்கிறதே கிடையாதுங்க. இன்னைக்கு நைட்டு தூங்கி நாளைக்கு விடிய காலம் நம்ம எழுந்திருச்சாதான் நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரம். அது வரைக்கும் யாரோட உயிரும் யாரோட கையிலையும் கிடையவே கிடையாதுங்க. ஸோ இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு ஓடி ஓடி உழைச்சி நான் ஓடா தேஞ்சு போய் கடைசியில் வாழ்க்கையில் ஆடி அடங்குற அந்த காலத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காதுங்க. அச்சச்சோ, நம்மளோட வாழ்க்கையில் நமக்காகவும் நம்ம கொஞ்சம் வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அந்த சுச்சுவேஷன் வந்துடும். காசு பணம் அந்த நேரத்தில் உங்ககிட்ட நிறையா இருக்கும், ஆனால் அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட வயசு இருக்காது, உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்காதுங்க. உங்ககிட்ட பணம் இருக்கும், எங்கேயாவது கோயில் கோலன்னு போகணும், டூர் போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கலாம், ஆனால் உங்களால் போக முடியாது. வயசு ஆக ஆக நம்மளோட உடம்பு நம்ம பேச்சை கேட்காதுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் உடம்புல தெம்பு இருக்கிறப்பவே எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு வாழ்க்கையில் கொஞ்சமாவது அனுபவிக்கவும் கற்றுக்கோங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, தன்னோட வாழ்க்கையில் தான் மட்டும்தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், மற்றவங்க எல்லாம் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுள் என்னைக்குமே ஆட்டுக்கு எப்படி வாழை அளந்து வச்சாரோ அதே மாதிரி மனுஷனுக்கும் எல்லா பிரச்சனைகளையும் வச்சுத்தான் அனுப்புவார். ஸோ நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, மற்றவங்களாம் நிம்மதியாக ஜாலியாக இருக்காங்கப்பா, அவங்களுக்கு என்னப்பா, அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நீங்கள் வேணால் நினைக்கலாங்க. ஸோ இங்கே எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நிறைய பேரோட வாழ்க்கையில் வெளியில் தெரியறது கிடையாது, நிறைய பேருக்கு வெளியில் தெரியுது, அதுதான் எங்கள் பிரச்சனை. ஸோ இந்த வெற்றியாளர்களெல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாம் மட்டும்தான் இருந்த இடத்துலையே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நாம் சில நேரத்தில் யோசிப்போம். ஸோ நாம் என்ன பண்ணுவோம்னா, வெற்றியாளர்களுடைய வெற்றியை மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோமே தவிர, அவங்க வாழ்க்கையில் அவங்க அந்த வெற்றியை அடைகிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெற்றி மேலே ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை மேலே இருக்கிற அந்த எண்ணமே உங்களை விட்டு போயிடும். அதனால தான் உங்ககிட்ட படித்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, வாழ்க்கையில் என்னைக்குமே சொல்கிறேங்க, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து, சில பேர் அதை வெளியில் காமிச்சிக்கிறாங்க, பல பேர் அதை வெளியில் காட்டுறது கிடையாது, அது தாங்க உண்மை. ஸோ வாழ்க்கையில் பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாதுங்க. நீங்கள் நினைக்கலாம், ஸோ என் வாழ்க்கையில் இப்போ எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நெருக்கடி இருக்குது, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்,
இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இன்னும் ஒரு 5 வருஷம் நான் பல்ல கடிச்சிட்டு என்னோட வாழ்க்கையை ஓட்டிடணும், அதுக்கு மேலே நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுக்குவாங்க. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் இந்த நாள் போயிடணும், எனக்கு இந்த கஷ்டமான நாட்களை நான் எப்படியாவது கடந்தாகணும் அப்படின்னு அந்த கஷ்டத்தை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நமக்குன்னு நிம்மதி சந்தோஷம் ஒன்றுமே இருக்காதுங்க. ஸோ என்னைக்கா இருந்தாலும் சொல்கிறேங்க, கஷ்டங்களை பார்த்து அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னைக்குமே அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓடுற அந்த நேரத்துலையும் அட்லீஸ்ட் உங்களுக்காகவும் வாழ்ந்துக்கிட்டே ஓடுங்க, அவ்வளோதான். வாழ்ந்துக்கிட்டே சம்பாதிங்க. அதை விட்டுட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்பீங்க. கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தை இழந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஸோ இதுக்கு மேலே புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தாங்க சொல்கிறேன், கொஞ்சமாவது வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு குறிக்கோளுமே இருக்காது. அன்னன்னைக்கு எழுந்திரிக்கிறோம், அன்னன்னைக்கு வேலையை பார்க்குறோம், வந்துச்சா சரியா போச்சு, இன்னைக்கு செலவாயிடுச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்னு அன்னன்னைக்கு வாழ்க்கை ஓடுனா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களே தவிர வாழ்க்கையில் சாதிக்கணும், உருப்படியாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாதுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு ரோபோ மாதிரி அன்னன்னைக்கு வேலையை செய்யணும், அன்னன்னைக்கு அந்தந்த விஷயத்த பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் பெரிய மலையை கொண்டு வந்து ஒரு உளியை வச்சு செதுக்குங்க அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாதுங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு திறமை உங்களுக்குன்னு இருக்குங்க. அட்லீஸ்ட் இந்த வேலையில் நான் ஷைன் பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு கோல் வைங்க. இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி அச்சீவ் பண்ணணும், அதுக்கு அடுத்து இந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சின்னதாக உங்களோட கோல் வச்சு அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நோக்கி பயணம் பண்ணி ஓடிக்கிட்டே இருங்க. அப்படி பாருங்களேன், அந்த மாதிரி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காகவும் வாழ ஆரம்பிப்பீங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தால் போதும், நான் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் குடும்ப தலைவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னா தன்னோட குடும்பத்துக்கு பார்த்து பார்த்து துணி எடுப்பாங்க. தான் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விலை அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்காக எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாக்ஸோ ஒரு டிஷர்ட்டோ இல்லை ஒரு லுங்கியோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களோட தீபாவளியை பொங்கலை அப்படியே முடிச்சுக்குவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அவங்க குடும்பம் தான் எல்லாமே. ஸோ அதை நான் தப்புன்னு சொல்ல கிடையாதுங்க, 100% அது நல்ல விஷயம்தான். ஸோ ஒரு குடும்ப தலைவர் கரெக்டாக இருந்தால் தான் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும், அது உண்மைதான். அதே நேரத்தில் நீங்களும் கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழ ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கவனமாக யோசிச்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் எல்லாருக்காகவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறது யோசிச்சு பாருங்கள். அதுக்காக நீங்கள் குடும்பத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்களேன், உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. உங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும், உங்களோட மனைவியாக இருக்கட்டும், எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே 100% உண்மைதான். நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை சரியாக அமைஞ்சிருக்க மாட்டாங்க. அதை நினச்சி வாழ்க்கையே வெந்து போன மாதிரி நொந்து போன மாதிரி புலம்பிக்கிட்டே தீர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே என்ஜாய் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்தால் அப்படியே ரோபோ மாதிரி யாருக்கிட்டையும் வாய் பேச மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னோட கணவனையோ இல்லை மனைவியையோ பிடிக்கல, இதுதான் காரணம், இதனால தான் நான் இப்படி இருக்கேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை நொந்துக்கிறதுக்கு தான் காரணத்தை தேடுவாங்களே தவிர வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு யோசிக்கிறதே கிடையாது நிறைய பேர்.
ஸோ இன்னையிலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாவது சந்தோஷமாக நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இங்கே எல்லாருக்குமே எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிட கிடையாதுங்க. நிறைய பேரை போய் பார்த்தீங்கன்னா, நிறைய குடும்பங்களை போய் நல்லா கவனித்து விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எல்லா கணவன் மனைவியும் வெளியில் போகிறப்போ அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி தான் தெரிவாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கும். வெளியில வந்தா என்ஜாய் பண்ணிட்டு வாழ்க்கைய அப்படி அனுபவிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறது தாங்க கௌரவமான ஒரு விஷயம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, சில விஷயங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக போகாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி உங்களோட நிம்மதியை, உங்களோட சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து நீங்கள் தேடணுமே தவிர அடுத்தவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட இருந்து என்றைக்குமே உங்களுடைய நிம்மதியை, உங்களோட சந்தோஷத்தை தேடவே தேடாதீங்க. அதே மாதிரி அவங்க கையில் உங்களோட சந்தோஷத்தை தூக்கி கொடுத்துறாதீங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்தால் என் பர்த்டே பார்ட்டி ஜாலியாக இருக்கும், அவள் வரலன்னா நான் இன்னைக்கு ரொம்ப அப்செட்டாக இருப்பேன், அவன் என்கிட்ட பேசலை அப்படின்னா இந்த நாளே எனக்கு நிம்மதியாக இருக்காது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தவங்களை சார்ந்தே தன்னுடைய சந்தோஷத்தையும் தன்னுடைய நிம்மதியும் அப்படியே ஒப்படைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. ஸோ நீங்கள் தான் அவங்க நமக்கு வேணும் அப்படின்னு உருகி உருகி அவங்களுக்காக காத்திருக்கீங்க, வெயிட் பண்ணுறீங்களே தவிர அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ணிட்டு வேற யாரு கூடயோ தன்னோட வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா அவங்க அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அது புரிஞ்சுக்காம, அதை பத்தி தெரிஞ்சுக்காம, எத்தனைதான் சொன்னாலும் எத்தனைதான் நமக்கு பட்டாலும் இந்த மரமண்டைக்கு கொஞ்சம் கூட ஏறவே ஏறாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு ஒரு தடவை பட்டாலும் நாம் என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் அவங்க வராங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நாம் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டோம். அவங்க தான் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்களே, அப்போ நாமளும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்துடலாம், மறுபடியும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் அவங்க தேவைக்காக வந்து பழகுறாங்க அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமாக சில பேர் மேலே நம்பிக்கை வச்சு கடைசியில் நாம் நடுத்தெருவில் நிற்கிறப்ப தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும், நாம் ஒரு போலியான மனுஷங்க மேலே அன்பையும் பாசத்தையும் வச்சுட்டு ஏங்கி போய் நிற்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் அப்போ தான் பிலீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால தான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே உங்களை சார்ந்ததாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை காசு பணம் அப்படின்னு அதை தேடியே ஓடாதீங்க. கொஞ்சமாவது அனுபவிச்சுட்டே ரசிச்சுக்கிட்டே வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இது வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஆப்ஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் எழுதிக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் எழுதிக்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே டைம் தான். நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த பேப்பரை நீங்கள் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், வாழ்க்கையை வாழும் போதே, அதை கடக்கும் போதே அதை அனுபவிச்சுட்டு கடந்துருங்களேன். இன்னைக்கு வாழ்க்கையில பாசிட்டிவா நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா இருக்கணும், நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும், நமக்கு பிடிச்ச ஒரு காமெடி சீன் வருதா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, அமைதியா அதை பாருங்க, மனசுக்குள்ளே சிரிச்சு ரசிங்க, சந்தோஷப்படுங்க, அப்புறம் அந்த இடத்த விட்டு கடந்து போங்க. ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிக்குதா, அப்படியே மனசுக்குள்ளேயே அதை அசை போடுங்க. சம்டைம்ஸ் வாயை விட்டு பாடணும் அப்படின்னு தோணும், அப்படி பாடிட்டா நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம மேல நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாப்பியா இருக்கும், நம்மளே வந்து ஒரு புத்துணர்வோட ஃபீல் பண்ணுவோம். அதே தாங்க, வாழ்க்கையை அனுபவிச்சுட்டே போங்க. ஒரு ரூல்ஸ் போட்டுக்காதீங்க, நான் இப்படித்தான், நான் சிரிக்க மாட்டேன், நான் முறைச்சிட்டே தான் இருப்பேன், என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் அதாவது சில விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் நான் சிரிப்பேன், இதெல்லாம்னா நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கோடு போட்டுக்கிட்டு என்றைக்குமே வாழ ஆரம்பிக்காதீங்க. ஒரு ரூல்ஸோடு வாழ ஆரம்பிக்காதீங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான பூந்தோட்டங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமாக கொண்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது நரக வேதனை அப்படின்னு நீங்களே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் சொல்கிறேன், இருக்கிற நாட்களை சந்தோஷமாக
ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு சில விஷயங்களில் இருந்து தீர்வு கிடைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நாளைக்கு உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் கண்டிப்பாக நான் நாளைக்கு சொல்கிற அந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.